ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழால வந்து கதைகள் மூலமான ஒரு துவக்கத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துவோம் இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு லைஃப்ல வந்து எது மேல நம்மளுக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன கதை வந்து படிச்சு வரணும். இந்த கதை எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா பழைய டீச்சர் வந்து மீட் பண்ண போவாங்க இல்லையா. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, உங்க பழைய ப்ரொஃபஸரை வந்து மீட் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்து போறாங்க. போனதுக்கப்புறம் எல்லாம் பயங்கர ஜாலியா வந்து பேசி அரட்டடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய தொழில், குடும்பம், பணம் இந்த டாபிக்கை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நினைச்சது கிடைக்கல, சரியான பண வசதி வந்து கிடைக்க மாட்டேங்குது, சரியான போஸ்டிங் ஆஃபீஸ்ல கிடைக்க மாட்டேங்குது, இப்படி வந்து பலதரப்பட்ட விஷயங்களை வந்து அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க ஆசிரியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வந்து உள்ள போறாரு. உள்ள போயிட்டு வெளில வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஜாடி நிறைய காஃபி வச்சுட்டு சுத்தி வந்து நிறைய கோப்பைகள் வந்து வைக்கிறாரு. இந்த கப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கப்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான நல்லா அலங்கரிக்கப்பட்ட கப்ஸ் கொஞ்சமும், ரொம்ப சாதாரண கப்ஸ் கொஞ்சமும் வந்து வைக்கிறாரு. நீங்களே வந்து காஃபியை ஊற்றி எடுத்துக்கோங்க, செல்ஃப் சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விலை உயர்ந்த அந்த கப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோப்பையில தான் வந்து காஃபி ஊற்றி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஆசிரியர் வந்து சொல்றாரு, இங்க வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்தாலும் ரொம்ப விலை உயர்ந்த கப் எதுவோ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க எல்லாருமே அதை வந்து சூஸ் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் சூஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டீங்க, யார் வந்து நல்லா சூஸ் பண்றாங்க, அவங்கள விட நம்ம நல்லா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்தது. உங்களுடைய அந்த சிந்தனை வந்து காஃபி மேலேயோ அதோட ருசியை வந்து நம்ம வந்து ருசிக்கணும் அப்படிங்கிறது மேலேயோ இல்லாம அந்த கோப்பை மேலே தான் இருக்கு. கிட்டத்தட்ட லைஃப்ல நீங்க இப்படி தான் வந்து இருக்கீங்க. இந்த மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மட்டுமே வந்து சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கி இருக்கும் பொழுது அந்த இனிப்பான விஷயத்தை வந்து நீங்க தவற வச்சுறீங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சாரு. ஸோ சுகர் பற்றி கவலைப்படாமல் சுகரை எந்த ஜாடியில் போடுறோம் அப்படிங்கிற கவலைப்பட்டிருக்க நம்மள மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முறையே வந்து வெளித்தோட்டத்துக்காகவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக ஒரு கதை சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதே மாதிரி நிறைய கதைகள் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு வல்லமை அப்படிங்கிற விஷயம் வரும். ஸோ இந்த பகுதியில் நம்ம எல்லாருமே வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா சக்கராசனம். உடம்ப சக்கரம் போல் வளைக்கிறது, வீல் மாதிரி வளைக்கிறது. ரொம்ப முக்கியமான யோகா அது. ஆனால் இந்த யோகா பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. டிவியை பார்த்த உடனே இந்த யோகாவா, இது எனக்கு ரொம்ப ஈஸி, இதை நான் ஈஸியாக செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய மாதிரி யோகா அது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த யோகாவை பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்றது. மெதுவாக இந்த பக்கம் டர்ன் பண்ணுங்கள், 2 கால்களையும் நீட்டுங்க, படுங்க அப்படியே ஃபுல்லாக. 2 கைகளையும் பேக்கில் கொண்டு போங்க, 2 கால்களையும் மடக்குங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக மடக்கணும் உள்ள. இப்போ மெதுவாக உங்களுடைய பேக் போன், ஸ்பைனல் கார்டை நல்லா மேலே தூக்குங்க பார்க்கலாம். இதே பொசிஷனில் இருந்து 10 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், மெதுவாக உட்காரலாம். மறுபடியும் கால் நீட்டிக்குங்க, நல்லா டீப் ப்ரீத்திங் பண்ணுங்க. 2 தடவை டீப் ப்ரீத்திங். மறுபடியும் அதே மாதிரி பண்ணலாம். இன்னொரு தடவை 2 கால்களை மடக்குங்க, 2 கைகளையும் பேக்கில் வைக்கணும். நல்லா ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டே பண்ணுங்க அதே இதில். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா டீப் ப்ரீத்திங் பண்ணுங்க 2 தடவை. எழுந்து உட்கார்ந்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சக்கராசனம் ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு யோகா. சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்னா தயவு செய்து செய்யட்டும், தடுக்காதீங்க. உங்களுடைய ஸ்பைனல் கார்டு, உங்களுடைய முதுகெலும்பு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட குழந்தை ரொம்ப சுறுசுறுப்போடு இருப்பாங்க, ஃபுல் எனர்ஜியோடு இருப்பாங்க. அந்த வகையில் இது பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயினே வராது. உங்களோட குழந்தைங்க இந்த யோகாவை டெய்லி பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஆரம்ப நிலையில் 10 கவுண்ட் பண்ணால் போதும். அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 30 கவுண்ட் 40 கவுண்ட் வரைக்கும் கூட பண்ணலாம். ஆனால் இந்த யோகாவை தினமும் பண்ணணும். சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடாது. இந்த யோகாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் செய்யணும்.
முழு வயிறோட இந்த யோகா செய்யக்கூடாது. மீண்டும் உங்களை நாளைக்கு வேற ஒரு யோகாவோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.